அமைதியாக விட்டதை பற்றி கருத்தே இல்லை. நீங்கள் திருமாவளவன்லேருந்து கேட்டதுனால நான் அவரை பற்றி மட்டும் பதில் சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷனால் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதிக்கு பூத் அமைச்சு அத்தனை 4 பேர் 4 5 6 பேரை அனுப்பி அதுக்கு ஒரு டப்பாவை வச்சு ஓட்டு வாங்குற சரித்திரம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் தெரியும். ஒரே ஒரு வாக்காளர் தான் அந்த பூத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் எலெக்ஷன் கமிஷனால் பண்ண முடியும். மற்றவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கெலாம் அவங்க என்ன பண்ண முடியும்? பல முறை நான் இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மன்மத லீலை படம் பார்க்காதீங்க, கெடுகட்ட படம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கமலஹாசன் செய்கிற பாவத்தெல்லாம் தன்னுடைய மேனேஜர்கிட்ட வந்து சொல்லுவார். அதை கேட்டு கேட்டு அந்த மேனேஜர் நொந்து போய் அவர் ஒரு குஷ்டரோகி மாதிரி இப்படி கம்பளி வச்சு படுத்துக்கிட்டு உட்காந்துருப்பார். பாவத்தை கேட்ட பாவத்துக்கு, பாவத்தை செஞ்ச பாவம் அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் கமலஹாசன். ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி திருமாவளவன் திமுக செய்த அத்தனை பாவங்களையும் தனதாக்கி கொண்டு முட்டு கொடுத்து பிரச்சனையாக எழுப்பணும்னு நினச்சி பேச முடியாமல் மது விலக்கு நடக்கணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு மாநிலத்தில் உரிமையாக இருக்கக்கூடிய மது விலக்கை மத்தியம் பண்ணணுன்ற அளவுக்கு அறிவு கம்மியாக பேச வேண்டிய அவசியம் வந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் திமுக எவனை நம்புறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அந்த சந்தேகத்துலதான் ஷானவாஸ்க்கு இந்த தடவை சீட் இல்ல. யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது கூட அவர் முடிவெடுக்க முடியும். எத்தனை சீட்டுங்கிறது கூட அவர் முடிவெடுக்க முடியல. பாவம் அவரே சொல்றாரு, இல்ல தேமுதிகக்கு 15 கொடுக்க சொன்னேன், 10 தான் கொடுத்துருக்காங்கன்றாரு. இந்த மாதிரியான ஒரு வேலையை தேமுதிக விசிக என்னைக்குமே பண்ணாது. ரொம்ப உண்மையை சொல்றேன், திருமாவளவனுடைய சித்தாந்தம் எனக்கு ஒத்தே வராது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு மூளையை செலவு பண்ணி ஓரளவுக்கு ஜனநாயகமாக நடந்தக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தால், அதாவது தூக்கி போடுற குப்பையிலேயே மக்கும் குப்பை சித்தாந்த ரீதியாக சொல்றதா இருந்தா, மற்றதெல்லாம் மக்கா குப்பை. அந்த மனுஷன் அவ்வளோ பாவத்தை சுமந்து திமுக பண்ற அத்தனை பாவத்தையும் சுமந்து இன்னைக்கு வேற வழி இல்லாம ஐயோ அப்படின்னு. ஆனால் விஜய் வந்ததால் நேரடி பாதிப்பு யாருக்காவதுன்னா அது நாத்தாக்காவுக்கும் பிசிகாவுக்கும். விஜய் வந்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவாராங்கிறது கேள்வி, வாய்ப்பே இல்லை. என்னன்னோ சொல்கிறாங்க, அவர் அமைச்சரவை லிஸ்டெல்லாம் போடுறாங்க. அவர் ஏற்கனவே 234 தொகுதிக்கான வாக்காளரை சர்க்கார் படத்திலே என் டைட்டிலில் போட்டிருந்தாரு. அவங்களில் பாதி பேர் திமுக ஓடி போயிட்டாங்க. யாருக்கும் அவர் திரும்ப அந்த சீட்டை கொடுக்கல. இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவாருன்றாங்க. பாதிப்பு நேரடியாக விசிகா அண்ட் நாத்தாக்கா விஜயால் வரும்.